குழம்புல அதனால பெரிய பெரிய பீஸாக நான் அரிஞ்சு வச்சுருக்கேங்க. புளி ஊற வச்சுருக்கேன். இந்த மொச்சக்கொட்டையை நைட்டே ஊற வச்சு நான் இப்போ தனியாக அதை வேக வச்சுருக்கேங்க. பாருங்கள், அதில் பெருங்காயம் போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ இந்த அரைக்க வேண்டியதெல்லாம் வறுத்துக்கிறேன். தனியா, காஞ்ச மிளகாய், எண்ணெயில் தனியாவும் காஞ்ச மிளகாவும் போட்டு வறுக்கிறேன். அது கூடவே இந்த மிளகு, ஜீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. மிளகு, ஜீரகம், அந்த வெந்தயம், கடலைப்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு இதை அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கணுங்க. இப்போ அம்மி இருந்தால் இதை அம்மியில் அரைச்சி வச்சோம்னா இன்னமும் ருசியாக இருக்குங்க. இப்போ அம்மி இல்லாததுனால நம்ம மிக்சியிலே அரைச்சிக்கிறோம். அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சி வச்சா இது ட்ரெடிஷ்னல் குழம்பு தாங்க, அந்த டேஸ்ட்டே வந்துடுங்க. அதே முறை தான் இது. இப்போ இது எண்ணெயில் வடகம் போட்டு தாளிச்சுக்கிறோங்க.